நான் சொல்ல போற கதை கேட்டீங்கன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. நம்பர் 14 1995ல பஸ் 375 அப்படின்னு ஒரு பஸ் சைனால இருந்து கிளம்புது. பெய்ஜிங் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து கிளம்புற கடைசி பஸ் தான் அந்த பஸ் 375. ஸ்டார்டிங்ல அந்த பஸ்ல ஒரு ஓல்டு லேடி, ஒரு யங் மேன், டிரைவர், கண்டக்டர்னு 4 பேர் அந்த பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பஸ் ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது ஒரு டார்க்கான பிளேஸ்ல 3 ஸ்ட்ரேஞ்சான ஆளுங்க இந்த பஸ்ஸை நிறுத்த சொல்லி கை காமிக்கிறாங்க. டிரைவர் இந்த இடத்துல நிறுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கண்டக்டர் தான் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க 3 பேருமே பஸ்ல ஏத்துறாங்க. அப்படி ஏறின அந்த 3 பேருமே பார்த்து அந்த பஸ்ல ஆல்ரெடி இந்த ஓல்டு லேடி பயங்கரமா பயப்படுறாங்க. ஏன் அந்த லேடி பயந்துருக்காங்கன்னு பார்த்தா அந்த லாஸ்ட் சீட்ல உட்காந்து இந்த 3 பேரையுமே பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கு. அதுல 2 பேர் ஒரு ஆளை கைத்தாங்களா பிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த 3 பேருக்குமே கால் இல்லைன்றத அந்த ஓல்டு லேடி கவனிக்கிறாங்க. அதனால பக்கத்துல இந்த ஓல்டு மேனையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீ தானே என் பர்ஸை திருடுன அப்படின்ட்டு வண்டியை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நிறுத்தி அந்த பஸ்ல இருந்து இறங்கி அவங்க 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க. அந்த யங் மேன் கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்க 2 பேருமே வேற பஸ்ல அவங்களோட ஊருக்கு போயிடுறாங்க.